சோதிப்பான். அல்லாஹ் இடையில இடையில போட்டு சோதிப்பான். ரைட், நீங்க நினைப்பீங்க அடுத்த இன்றைய போல நாளை இருக்குமா, இன்றைய போல அடுத்த நாள் இருக்குமா, இன்று 1000 2000 கிடைக்குதே, நாளைக்கு எப்படி கிடைக்கும், யோசனை பயம் வந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் இதை சோதனையா வச்சிருக்கிறான். சோதனையில நம்ம ஃபெயில் பண்றோமா பாஸ் பண்றோமாங்கிறத அல்லாஹ் பார்க்குறான். இப்போ இந்த சோதனை எப்படி எடுத்துக்கொள்ளணும்? இன்றைக்கு ரிஸ்க் தந்த அல்லாஹ் நாளைக்கு இருக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. அல்லாஹ் அஞ்சினால் அல்லாஹ் அவன் நினையாத புறத்தில் வாசல்களை விடியல்களை திறந்து தருவான். மஹ்ரஜாண்டா என்ன தெரியுமா? அடைச்சு வைக்கப்பட்ட ஒன்றையும் திடீர்னு ஒரு வாசல் திறப்படும். அது எப்படின்னு தெரியாது. திடீரென்று அல்லாஹ் உதவியை தருவான். அது சபபை வச்சும் தருவான், சபபு இல்லாமையும் தருவான். யாரோ ஒருவரின் மூலமாக உதவி செய்வான், யாரும் இல்லாமல் உதவி செய்வான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அவன் நினையாத புறத்தில் ரிஸ்க் கொடுப்பான். நான் இப்போ துவா கேட்டுட்டு நான் நினைச்சு துவா கேட்டேன், அல்லாஹு தாலா எனக்கு இப்ப தருவான் நம்பிக்கையில் இருப்பாரு. இவர் நினைப்பாரு நான் உழைக்க போனாதான் தருவான், உழைக்க போகணும், நாங்க முயற்சி செய்யணும், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்க உழைக்க போறீங்க, 2000 3000 கிடைக்கும் போவீங்க. அல்லாஹு தாலா அந்த 2000 3000 அல்லாஹ் தருவான். ஆனால் அதுல 7000 10,000 செய்கின்ற வேலையை செய்கின்ற அளவு அதுல பரக்கத்தை உண்டாக்கிடுவான். அது நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளோட கண்ணுக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான் வயர்சுகு மின் ஹைது லா யஹ்தசிப். அவர் நினையாத புறத்தில் சில பொழுது அவர் போவார், அவர் போகின்ற வேலை 5000 ரூபாயுடைய வேலையாக இருக்கும், 2000 ரூபாயோட முடிஞ்சிடும். நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த 3000 ரூபாய் மிச்சம் என்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்தால வாரது. மின் ஹை அல்லாஹ்வோட நம்பிக்கை இருக்கணும், ஹாலிக்கோட நம்பிக்கை இருக்கணும். மக்லூக்கோட மனிதர்களோடு படைப்பினங்களோட நம்பிக்கை போயிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் எங்களை கை விட்டுருவான். ஒமை யத்தவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதும் என்று தவக்குல் வச்சுட்டான்டா வஹுவ ஹஸ்பு, அவன் போதுமானவன். அங்க அல்லாஹ் நான் தருவேன் கொடுப்பேன் அதெல்லாம் அல்லாஹ் சொல்ல இல்லை. அவன் போதுமானவன். அப்ப பயம் இருக்கும், அல்லாஹ் சோதிப்பேன்னு சொல்றான். பயத்தின் பொழுது நம்ம எப்படி அதை ஈமான் எடுக்கணும்? அல்லாஹ் உதவி செய்வான். அண்மையில் ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரர் எனக்கு சொன்னாரு, நடந்த ஒரு சம்பவம். ஒரு மனிதர் பள்ளிவாசலில் உட்கார்ந்து அழுது துவா கட்டி இருக்கிறார், தேம்பி அழுகிறார். பல முறை பள்ளிவாசலில் இவர் வந்து துவா கேட்டு இருக்கிறார். அதை ஒரு செல்வந்தர் நல்ல வசதி படைத்தவரால் அவதானிச்சுக்கிட்டே இருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் அவர் வந்து கேட்டால், ஏன் நீங்கள் இதே டைமில் நான் பார்க்குறேன், எப்போ பார்த்தாலுமே நீங்கள் அழுது தேம்பி அழுகிறீங்க, ஆனால் அவங்கள பார்த்த பாவமாயிருக்கீங்க, ஆனால் நீங்கள் அல்லாட்டையும் அந்த நம்பிக்கை கைவிடாமல் துவா கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொன்னாலும் எனக்கு ஒரு இலங்கை கணிப்பில் எனக்கு ஒரு 30 லட்சம் ரூபா கடன் இருக்கு, பெரிய கடன். நான் உண்மையாக நியாயமான தேவை கடன் பெற்றேன், ஆனால் என்ன கொடுக்க முடியாது. நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் அல்லா இடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அல்லாஹ் என்ன சொல்றான்? வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. எங்கட வழியில முயற்சித்தால் நாங்க பல வழிகளை திறப்போம். சபீல்னா ஒரு வழி, சுபுல்னா பல வழிகளை திறப்போம். அப்ப இந்த மனிதர் என்ன சொல்றாரு? இப்படிதான் எனக்கு 30 லட்சம் ரூபா கடன் நீங்க அப்படின்னு. அவர் பெரிய கோடீஸ்வரன் வந்து கேட்டவர். அவர் சொன்னார் 30 லட்சம் ரூபா தானே நான் தாரேன், 30 லட்சத்தையும் நான் தாரேன், இப்போ உடனே கடனை முடிங்க. இவர் எடுத்தாரு, போய் இது கடனை முடிச்சுட்டு வந்துட்டார். இப்போ இந்த மனிதர் அவர் கடனை முடிச்சுட்டு வர இந்த மனிதர் பார்த்துட்டு இருக்கிறார், இவரை சந்திச்சு பேசிட்டு போகணும். அப்போ அந்த மனிதர் தொடர்ந்து சொல்றாரு, நீங்க உங்களோட தக்குவா அல்லாஹ் மீது வச்சிருக்கிற நம்பிக்கை, பள்ளிக்குள் அல்லாட்ட அழுது கையேந்தி உங்களுக்கு கிடைக்கும்னு நம்பிக்கை வச்சிங்க தானே, அல்லாஹ் இப்போ என் மூலமா தந்துட்டான். ஆனால் உங்களோட பயபக்தி தக்குவா பயபக்தி உள்ளச்சம் தவக்குல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட மனிதர்கள் இந்த காலத்தில் வாழ்றாங்க. இந்தாங்க என்ன கார்டு, இந்த கார்டை வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்போ எவ்வளோ தேவைண்டாலும் நீங்கள் கோல் பண்ணிக்கலுங்க, நான் கொண்டு தருவேன். எப்படி இதை அல்லாஹோட அனுப்பியிருப்பான். அல்லாஹுடைய உதவி இப்படி தான், எங்கால வந்தாலும் அவனுக்கு தெரியாது, அல்லாஹோட உதவி அவ்வளோதான். அப்போ அந்த மனிதர் எப்படிப்பட்ட மனிதர்? அவர் கார்டை கொடுத்துரு, திருப்பி கொடுத்துட்டு சொன்னார், இந்த கார்டை நீங்கள் வேணாம், நீங்கள் உதவி செஞ்சதுக்கு ஜஸாக்கல்லா ஹைரா, அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யும் துவா செஞ்சு கூட சொன்னார், இந்த கார்டை நீங்கள் தர வேணாம். இப்போ நீங்கள் இந்த கார்டை தந்துட்டீங்கண்டா உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை வந்துடும், அல்லாஹ் மறந்துடுவேன். உங்கள் கார்டின் மேலே, உங்களோட நம்பர் மேலே, உங்களோட காசின் மேலே எனக்கு ஈமான் வந்துடும், நான் அல்லாஹ் மறந்துடுவேன். ஏதாவது தேவை வந்தால் ஹாஜியாருக்கு கால் பண்ணுவோம்னு வந்துடுவேன். இப்போ நான் அல்லாட்ட கேட்டேன், அல்லாஹ் உங்களை கொண்டு வந்து எனக்கு உதவி செஞ்சான், அதே அல்லாட்ட நான் திரும்ப கேட்பேன், திரும்ப ஒரு நாள் அல்லாஹ் என் பக்கம் கொண்டு வருவான், அது அல்லாஹ் கேளும். அதனால நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, என்ற ரப்பின் மேலே எனக்கு நம்பிக்கை, எடுத்துகிட்டு போங்கன்னு அவர் கொடுக்குறாரு. இப்போ அவருக்கு இன்னும் நம்பிக்கை கூடுது. சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட மக்கள் இன்னும் ஆள்றாங்களே, இவருக்கு எப்படியெல்லாம் எனக்கு உதவி செய்யணுமோ தேடி தேடி உதவி செய்கிறவளோ அல்லாஹ் மாத்துறான். அப்போ எனவே எங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்கணும்? அல்லாஹ் மீது இருக்கணும். அல்லாஹ் மீது இருந்தால், லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸககும் கமா யர்ஸுகு த்தய்ர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா.
நீங்கள் அல்லாஹ் மீது உண்மையாக தவக்குல் வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று நாங்கள் உணவளிப்போம். எப்படி? தக்து ஹிமாசா, அது வயிறு காலியான நிலையில பறந்து போகுது, கூட்டுக்குள்ளே இருக்கையில் அது பறந்து போகுது வயிறு காலியான நிலையில. எனக்கு ரிஸ்க் அளிக்கிற ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையோட முயற்சி செய்து திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில் வருகிறது. அப்ப இப்படி நான் உங்களுக்கு உதவி செய்வேன். யாரு தருவா, எப்படி தருவா, எப்படி கிடைக்கும், இந்த சின்ன தொழிலை வச்சுட்டு எப்படி நான் இதை சமாளிக்கிறதுன்னு நீங்க நினைக்கின்ற பொழுது அல்லாஹ் பல விடியல்களை திறப்பான், நினையாத புறத்தில் உதவி செய்வான். அது எங்கட புத்திக்கு மாத்திய சடவாத உலகத்திற்கு விளங்காத சகோதரிகளே, ஈமானிய உள்ளத்துக்கு மட்டும்தான் விளங்கும். நட்டினிசியில அல்லாஹ் அடிவானுக்கு இறங்கி நீ கேளு நான் தருகிறேன் என்று சொல்கிற மூன்றாக இரவை பிரித்து கடைசி அந்த இரவு பகுதியில் அல்லாஹ் கேட்கிறானே, அல்லாஹ் எல்லா தொழுகைக்கும் முஅத்தின் பாங் சொல்லி அழைக்கிறார். அந்த கியாமுல்லை அந்த சஹருடைய வேளையில அல்லாஹ் அதான் சொல்கிறான், அழைப்பு விடுக்கிறான், என்னிடத்துல கேளுங்க நான் தாரேன், உங்களோட தேவையை கேளுங்க நான் தாரேன், இஸ்திக்பார் செய்யுங்க பாவத்தை மன்னிக்கிறேன் அல்லாஹ் கேட்கிற நேரம் ஒரு அடியான் அக்ரமா யகுனுல் அப்து மின் ரப்பி வ சாஜித், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு சமீபமாக இருக்கிற நிலை. அல்லாஹ் அடிவானுக்கு வாரான், இவன் நெற்றிய சஜ்தாவில் வைக்கிறான், அல்லாஹ்வுக்கு மிக சமீபமாக இருக்கிற இடம் சுஜூதுடைய நிலை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த சமீபமாக அல்லாஹ்வுக்கு இருக்கிற நிலையில ஃபக்திரு ஃபீஹி துஆ, நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள். ஃபகமினுன் அன் யுஸ்ஜாப லகும், நீங்க அங்க கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எல்லா மக்களும் கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜஊன் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், அவர்கள் இரவில் சொற்ப நேரம் உறங்குவார்கள், சஹருடைய வேளையில் இஸ்திக்பார் செய்வார்கள். சஹர்னா நம்ம சாப்பிடுறத வழங்கி வச்சிருக்கிறோம். அல்லாஹ் வ பில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர்ல இஸ்திக்பார் செய்வார்கள், அல்லாஹ்வோடு இருப்பார்கள். சஜ்தாவில் இருந்து யா அல்லாஹ் என்னுடைய சுமைகளை என்னுடைய பிரச்சனைகளை நீக்கி வை என்று சோதனைகளின் பொழுது சஜ்தாவிலே நின்று கண்ணீர் துளிகளோடு அந்த ரப்போடு உரையாடுவார்கள். சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்றாடுவார்கள், நெஞ்சினுடைய சுமைகளை சஜ்தாவில் இறக்கி வைப்பார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பயத்தை நீக்குவான். ஏன்? ஈமான் இருக்கு, தக்வா இருக்கு. அல்லாஹ் சொல்றான், இங்க பயத்தை கொண்டு சோதிப்பேன் என்று சொன்ன அல்லாஹ் அங்க சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹ் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அல்லாஹ்வுடைய நேசர்களுக்கு பயம் கிடையாது, கவலைப்படவும் மாட்டார்கள், கவலையும் கிடையாது. அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்னா இந்த தர்கா கட்டி அந்த நேசர்கள் அல்ல. அவர்கள் யார்? அல்லதீன ஆமனு, ஈமானில் தௌஹீதில் கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள், வகானு யத்தகூன், தக்வாவோடு இருப்பார்கள், லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நன்மாராயம் இருக்கிறது. அப்படிப்பட்ட மனிதர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது பயப்பட தேவையில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்களை பயத்தை கொண்டு சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப் வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். பசி, சில பொழுது பசி, இந்த பசி என்ற சோதனை நாம் சில பொழுது அதை தாண்டி வந்திருப்போம், சிறு பிராயத்தில் அதை உணர்ந்திருப்போம். நாம் இன்று இருக்கின்ற சூழ்நிலையில ஏதோ சாப்பிட வசதியாக இருக்கிறது, சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம். எங்களுடைய வாப்பா வரலாறை கேட்டால் சொல்லுவார்கள், ஒரு ராத்தல் பானுக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், 1 கிலோ அரிசிக்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள். அதையும் தாண்டி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க, கையில காசு இருக்குது ஆனா நினைச்சது சாப்பிட முடியாது. என்ன? லாக்டவுன், எல்லாரும் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. குறிப்பிட்ட அளவு தான் சாப்பாடு பொருளாதாரம் வாங்க முடியும், பொருட்களை வாங்க முடியும், பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். சில பொழுது வாய்க்கு ருசியானதை சாப்பிட முடியாது, சில பொழுது பசி, ஏன் வாங்க முடியாத ஒரு கட்டத்தில் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, அல்லாஹ் பசியை கொண்டு சோதிக்கிறான். அது எப்படி வரும்னு தெரியாது, பல ரூபங்கள் அல்லாஹ் தஆலா அதை கொண்டு வந்து சோதிப்பான். அப்ப எனவே பசி வந்தால் அல்லாஹ் அதையும் அதனை சோதனையாக சொல்கிறான். நீங்க பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுறீங்களா, அல்லாஹ் சோதனையாக வைத்திருக்கிறான். அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த உம்மத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த உம்மத்துக்கு ஹதீஸ்ல கொண்டு தந்த மிகப்பெரிய முஹத்திஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 5374 ஹதீஸ்ல அறிவிப்பு செய்தார்கள். புகாரியில் இமாம் புகாரி கிதாபுல் இல்மில் எழுதுகிறார்கள், மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர் இருக்குதானே, மஸ்ஜித் நபவியுடைய மிம்பர் படிக்கு பக்கத்துல அப்படியே பசியால மயங்கி கீழே விழுந்து கிடப்பாங்க. புகாரில் வர செய்தி, பசியால மயங்கி கீழே விழுந்து கிடப்பாங்க. அவரை பார்த்தா அப்படியே மயங்கி போயிருப்பார். வெளியில இருந்து வாரவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இந்த முஸ்லிம் உம்மத்தினுடைய ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தினுடைய மிகப்பெரிய முஹத்திஸ் எப்படி இருக்கிறார்? பசியில மயங்கி போயிருக்கிறார். ஏன்? ரசூலோட வாயை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. எப்ப வருது ஒரு வஹீனுடைய வார்த்தை, கால ரசூலுல்லாஹ்விலே இன்பம் கண்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற வார்த்தையில் இன்பம் கண்டார்கள். அப்படியே படுத்திருக்கிறாங்க. வார போற மக்கள் எல்லாம் ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. ஏன்? அவங்க
அந்த காலத்து அரபிகளுடைய வழக்காறு இருந்து என்னடா, யாராவது இப்படி இருந்தால் பைத்தியகாரர் தான் அப்படி படுத்து கிடப்பாங்க. பைத்தியகாரில் இருந்தால் அவங்க ஒரு வைத்தியமாகவோ அல்லது மரபு வழக்காராக இருந்தது, அதை மிதிச்சிட்டு போவாங்க. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் அப்படி மஸ்ஜித் நபவியில் மயங்கி கீழே விழுந்து கிடப்பேன். எல்லா மனிதர்களும் என்னை ஏறி மிதிச்சிட்டு போவாங்க. நான் பைத்தியகாரன் என்று நினைச்சு, நான் பைத்தியத்தினால் நான் கீழே படுத்திருக்கவில்லை, பசியால் நான் படுத்திருந்தேன். அது மக்களுக்கு தெரியல, மிதிச்சுக்கிட்டு போனாங்க. ஆனால் இன்று அந்நபி ஹுரைரா அந்நபி ஹுரைரா அந்நபி ஹுரைரா என்று எத்தனை நபிமொழி நூல்களை பிரட்டினாலும் வருகிறது. அப்படி சொல்லப்படும் போது எவ்வளவு நன்மை அவருக்கு கிடைச்சிட்டு, கியாமத்து நாள் வரை எவ்வளவு நன்மை கிடைத்துக் கொண்டிருக்கும். அந்த சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர், அவருடைய பேர் என்ன? அப்துர் ரஹ்மான் இப்னு சஹர் தான் அவருடைய பேர். அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் குன்னியத்தாக வைக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பசியிலும் சஹாபாக்கள் எனக்கு பசிக்குது என்பதற்காக அவர்கள் விட்டுவிடவில்லை, ஈமான்ல உறுதியாக இருந்தார்கள். அதே போல அல்லாஹ் தஆலா சொல்றான், வனபுலுவன்னக்கும் பிஷைஇ மினல் ஹௌஃபி வல் ஜூ வனக்ஸி மினல் அம்வால். பொருளாதாரத்தை எடுத்து அல்லாஹ் சோதிப்பான். சில பொழுது பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படுது, உங்களோட தொழிலில் நஷ்டம் ஏற்படுதுன்னா தொழுகையை விட்டுறணும், தொழுகைக்கு வரக்கூடாது, இன்னும் முயற்சி செய்யணும். நீங்கள் துனியாவை நோக்கி போனீங்கண்டா அப்படியே அல்லாஹ் விட்டுருவான். கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் கூடிக்கொண்டே போகும். எப்போ அல்லாஹ் உங்களை சோதிச்சு அந்த சோதனை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் சோதனையின் பொழுது அல்லாஹ் விட்டு தூரமாகுவீங்களோ அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். நீங்கள் கடைசியில் அட்ரஸ் இல்லாமல் போய் விடுவீர்கள். அப்போ எனவே சோதனை வரும்போது அல்லாஹ்வை நெருங்க ஆரம்பிக்கணும். அப்போ சோதனை அல்லாஹ் பொருளாதாரத்தில் குறைவு ஏற்படுத்துறானா, அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் என்னை சோதிக்கிறான் என்று உணர்ந்து அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அதே போன்றுதான் பிஷைஇ மினல் அம்வால் வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உயிர்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சில பொழுது நெருக்கமான உறவினர்கள், குழந்தைகள், சொந்த பந்தங்கள், இவர்களில் இழப்புகளினால் அல்லாஹ் சோதிப்பான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா பழங்கள், விவசாய நிலங்களை அல்லாஹ் தஆலா குறைப்பதை கொண்டு, அதில் அல்லாஹ் தஆலா பாதிப்பை ஏற்படுத்துவதை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். இந்த சோதனைகள் பல வகையிலும் வாழ்க்கையில் வரும். அல்லாஹ் சொல்றான், இதில் பொறுமை செய்பவர்களுக்கு வபஷ்ஷிரி ஸாபிரீன், இப்படிப்பட்ட பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நேர்ந்து விட்டால் அவர்கள் என்ன சொல்வார்கள்? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கமே மீண்டு செல்ல போகிறோம். அப்போ அந்த நம்பிக்கை வரணும். இந்த நம்பிக்கை எங்கிட்ட வரணும், நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள். அப்போ இந்த உலகத்தில் என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனை வந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வுக்குரியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் செல்ல போகிறோம் என்ற வார்த்தை தான் இந்த உலகத்தில் சோதனைகளை கூட அல்லாஹ்வை நெருங்குகிற தருணங்களாக மாற்றும். அல்லாஹ் சொல்கிறான், இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வஉலாயிக ஹுமுல் முஹ்ததூன். அல்லாஹ்விடம் இருந்து ஸலவாத், ரஹ்மத், மன்னிப்பு, கருணை இவர்களுக்கு இருக்கிறது, இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ் தஆலாவுடைய சோதனைகள் வரும். சோதனைகளின் பொழுது நாங்கள் செய்கிற பொறுமைக்கு ஏற்ப அல்லாஹ்வுடைய உதவி வரும். அல்லாஹ்வுடைய உதவி எப்ப வரும்? ஒரு மனிதன் என்ன செய்வான்? அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்கிற பொழுது, அல்லாஹ் ஒரு அருளை கொடுக்குறான், அல்லாஹ் நிறைய சோதிச்சு போட்டு ஒரு அருளை கொடுப்பான் அல்லாஹ் தஆலா. அப்போ இந்த மனிதன் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா போலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிற வார்த்தையை உண்டு அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் உங்களுக்கு என்ன வந்தாலும் நம்ம இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம். இப்போ அல்லாஹ் ஒரு அருளை கொடுப்பான், ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். இப்போ இந்த அருளுக்கு இவன் நன்றி செலுத்துறான் தானே. இப்போ நன்றி செலுத்தினா அல்லாஹ் என்ன செய்வான்? இன்னும் கொடுப்பான் தானே. அப்போ ஒரு அடியான் அல்லாஹ் கொடுத்த அருளுக்கு இவன் நன்றி செலுத்தும் பொழுது அல்லாஹ் இன்னும் ஒரு அருளை கொடுப்பான். அடியான் அல்ஹம்துலில்லாஹ் இன்னும் ஒரு முறை சொல்கிறான், திரும்ப அல்லாஹ் கொடுப்பான், திரும்ப அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவான். அடியான் அல்ஹம்து சொல்வதை விடமாட்டான், அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான். இவன் அல்ஹம்து சொல்லி அல்லாஹ் புகழ்ந்து கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் சென்று கொண்டே இருப்பான், அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்போ எனவே எங்களுடைய வாழ்க்கை சோதனைகள் ஏற்படும் பொழுது சபுர் என்ற எல்லையும் தாண்டி ஷுக்குர் என்ற எல்லைக்கு போகணும். ஷுக்குர்னா என்ன? நன்றி செலுத்துகின்ற மனப்பக்குவம். அந்த ரெண்டும் இருந்த வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே வரையில் சொன்னாங்க, அஜபல் லி அம்ரில் முஃமின் ஃபஇன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர். மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது, மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அந்த மனிதனுடைய காரியம் எல்லாமே ஆச்சரியத்துக்குரியது. எங்களுடைய வாழ்க்கை, மூமினுடைய வாழ்க்கை தானே, அது ஆச்சரியமாக தான் இருக்கும். இவர் எப்படி இந்த மனிதரை தாஜ்ஜ தொழுகிறாரு, டைமுக்கு பள்ளிக்கு வராரு, எல்லா தொழிலும் தொழுகிறாரு, ஆனால் இவர் நல்ல சந்தோஷமாக இருக்கிறாரு. நான் காலையில் 4 மணிக்கு போனால் 10 மணிக்கு தான் வரேன், ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, உழைக்கிற நிம்மதி இல்லைண்டா இதுதான் மூமினுடைய வாழ்க்கைய ரகசியம். அந்த இன்பத்தினுடைய சந்தோஷத்தினுடைய ரகசியம் என்னடா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் அம்ரில் முஃமின் ஃபஇன் அம்ரஹு குல்லஹு லஹு கைர் இன் அஸாபத்து ஸர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லா. அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் அவன் நன்றி செலுத்துகிறான், அது அவனுக்கு நல்லதாக ஆகிவிடுகிறது. வ இன் அஸாபத்து ஸர்ரா ஸபர ஃபகான கைரல்லஹு, ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமை செய்கிறான், அது அவனுக்கு நலவாக ஆகிவிடுகிறது. வலைஸ ஸாலிக லி அஹதின் இல்லா லில் முஃமின்,
இது முஃமினை தவிர வேற யாருக்கும் சாத்தியமாகாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ எனவே நல்ல செல்வ செழிப்புடைய நிலை, சந்தோஷமான நிலை, மகிழ்ச்சியான நிலை வருகின்ற பொழுது அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற மனிதன் கஷ்டம் வரும் பொழுது பொறுமை செய்வான். இது மூமினுடைய பண்பு. மூமின் இன்னும் ஒரு படி மேலே சென்று முஹ்சினாக முத்தகியாக மாறுகிற நிலை வரும் பொழுது எப்படி மாறுவான் என்றால் அந்த சபுர் செய்கிறான். கஷ்டம் வரும் பொழுது சபுர் செய்கிறான். ஒரு உண்மையிலேயே அவனுக்கு ஒரு பெரிய இழப்பு, இந்த நேரத்தில் பொறுமையோடு இருக்கிறாரு. ஆனால் அவர் இப்போ அவர்கிட்ட 1 லட்சம் ரூபா இருக்குது, 2 லட்சம் ரூபா அவர் இல்லாமல் போயிட்டு, அவருக்கு 3 லட்சம் ரூபா தேவை. ஆனால் அந்த 1 லட்சம் ரூபா இருக்கும் பொழுதும் 10,000 தர்மம் கொடுக்குறாரு. இவர் யார் என்றால் பொறுமையும் தாண்டி சுக்குர் செய்கின்ற மனிதர். இந்த சுக்குர் செய்கிற மனிதருக்கு அல்லாஹு தஆலா லஅஸீதன்னகும் என்ன சொல்றான், நிச்சயமாக இவனுக்கு எது தேவையோ அதை விட அதிகமாக நாங்கள் கொடுப்போம். எனவே இந்த ஒரு ஈமானிய ஒரு உணர்வு எங்களிடத்தில் வரும். அதனால தான் சஹாபாக்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, குடிக்கிறதுக்கு இல்லை, குர்ஆன் வசனம் இறங்கினா நான் தான் முதல்ல அமல் செய்யணும். ஒரே ஒரு சம்பவம் சொல்றேன், நான் சொல்லியிருப்பேன். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த வசனம் இறங்குது. அபூ தல்ஹா